வணக்கம் தலைமையிலே. மீண்டும் ஒரு முழு அளவிலான போருக்கு, பாகிஸ்தானுடன் ஒரு முழு அளவிலான போருக்கு இந்தியாவை நிர்பந்தப்படுத்துகிறார்கள் நமது எதிரிகள், துரோகிகள், நய வஞ்சகர்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பான செய்தியாக போயிட்டு இருக்கு. அதாவது நாம் யாரையெல்லாம் நண்பனாக நினைத்தோமோ அவன் எதிரியாய் மாறி நிற்கிறான். நாம் யாரை எதிரியாக நினைத்தோமோ அவர்கள் ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இதுக்கு முழு காரணமாக அமைந்தது வருகின்ற போருக்கு. என்னுடைய பதிவுகள் கணித்து சொல்லும் பதிவுகள் துல்லியமாக நடைபெற்று வருது. தொடர்ச்சியாக இந்த முழு அளவிலான பாகிஸ்தான் மீதான தாக்குதல் தவிர்க்க இயலாத ஒன்றாக இருக்கும் வருகின்ற காலகட்டத்திற்கு. இதுக்கு முழு காரணமாக, முதல் காரணமாக அமைவது என்னென்னமோ நினைச்சிருப்போம், எதுவுமே கிடையாது, ராகுல் காந்தி என்ற பொறுப்பற்ற மனிதரின் பேச்சு தான். ஏற்கனவே ராகுல் காந்தி நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டார். அவர்கள் கண்டித்து சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தையை நீதிமன்றம் பயன்படுத்தினாங்க. இதுவரை யாருமே அந்த வார்த்தைக்கு ஆளானதில்லை இந்தியாவில். நீங்கள் ஒரு உண்மையான இந்தியராக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட பேச்சை பேசியிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உண்மையாகவே இது மிக முக்கியமான வார்த்தை, ஒரு நீதி அரசர் நீதிமன்றம் சொல்லுவது. இது சீனா கூட நடந்த போரில் எந்தவித அடிப்படை ஆதாரம் கையில் இல்லாமல் சீனா 2000 கிலோமீட்டர் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னது ஒரு அற்பத்தனமான, ஈனத்தனமான செயல் பேச்சு. அதுக்கு தான் கோர்ட்டு கண்டிச்சாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்ததா, கைவசம் ஏதாவது வைத்திருந்தாங்க கேட்கும்போது அதற்கான எந்த பதிலும் சொல்லலை. அதற்கு மாறாக நீதிமன்றம் கண்டித்தவுடன் இந்த ராகுல் காந்தி அவரின் அடிவருடிகள் எல்லாம் அவருடைய வீட்டில் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நீதிமன்றங்கள் இப்படி பேசுவது தவறு, அதாவது தன் தவறை உணராமல் மிக அருமையான வார்த்தை பிரயோகம் நீதிமன்றம் பண்ணது. நீங்கள் ஒரு உண்மையான இந்தியராக இருந்திருந்தால் இப்படி பேச மாட்டீர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே தான் திரும்ப நிரூபணம் ஆகிருக்கு. அந்த பொறுப்பற்ற ராகுல் காந்தியின் பேச்சு தான் வருங்கால போருக்கு அடித்தளமாக அமையப்போகுது. சரி, ஓகே, நமக்கு எதிரி நாடாக இருந்தவர்கள் எப்படி ஆதரவு கரம் நீட்டுறாங்கன்னா, சீனாவுடைய அம்பாசிடர், இந்தியாவிற்கான தூதர், அவர் இன்னைக்கு பேசியிருக்கார். நேற்று அவருடைய பெயர் ஷூ பிஹாங் அப்படிம்பாங்க. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, கிவ் த புல்லி ஆன் இன்ச் ஹி வில் டேக் ஏ மைல் அப்படிம்பாங்க. அதாவது இது தமிழில் இப்படியும் சொல்லலாம், இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சரியான அர்த்தம் கொடுமை செய்பவனுக்கு நீங்கள் ஒரு அங்குலம் இடம் கொடுத்தால் அவன் ஒரு மைல் தூரம் கொடுமை செய்வான் என்று பதிவு பண்ணியிருந்தார். இவர் எதுக்கு பதிவு பண்ணினார்னா, அமெரிக்கா நம்ம மீது தொடர்ச்சியாக நடத்துகின்ற தாக்குதலுக்கு பதிலடியாக சீனாவுடைய தூதுவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னா, வருகின்ற முழு அளவிலான போரில் சீனா நிச்சயமாக சென்ற முறை பாகிஸ்தானுக்கு உதவியது போல உதவே மாட்டாங்க. என்னால் எழுதி கொடுக்க முடியும். இது என்ன, இன்னைக்கு எப்படி இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்காவுடைய சேர்ந்த முன்னணி செய்தி நிறுவனம் ப்ளூம்பர்க் அப்படிம்பாங்க, அது நியூயார்க்லேருந்து செயல்படுறாங்க, உலகம் முழுவதும் செயல்படுறாங்க. அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த ட்ரம்ப்போட இந்த திடீர் மனமாற்றத்திற்கு என்ன காரணம், ஏன் இப்படி திடீர் மனம் மாறினார். சென்ற முறை ட்ரம்ப் ஆட்சி செய்யும்போது ட்ரம்ப்பும் மோடிஜியும் மிக நண்பர்களாக இருந்தார்கள். மோடிஜி என்னுடைய நல்ல நண்பர் அப்படின்னு ட்ரம்ப்பை சொன்னார். அப்படி போய்கின்றது நட்பு இப்பொழுதுமே நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இவ்வளோ பிரச்சனையாக என்ன காரணம், வரி விதிக்க என்ன இவ்வளோ காரணம், இவர்கள் ரஷ்யாவிடம் வாங்குவது என்னையா, அல்ல உக்ரைன் போர் அப்படின்லாம் பார்த்தா அது எதுவுமே இல்லை. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது, கடந்த ஜூன் 17ஆம் தேதி ட்ரம்ப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட 37 நிமிஷம் தொடர்ச்சியாக கடுமையாக திட்டியது தான். அதற்கு ட்ரம்ப் எதுவும் பதில் பேச முடியாமல் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்து அந்த கோபத்தை எல்லாம் இதில் காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக மோடிஜி திட்டியதும் அதற்கான காரணம். அதை சொன்னால் உலக நாடுகள் வேறு விதமாக ஒரு கேவலமாக ட்ரம்ப்பை பார்ப்பார்கள் என்பதனால இவன் இந்த மனநோயாளி 50% வரி,
அபராதம், கச்சா எண்ணெய் வாங்குவது என்று சொல்லி தொடர்ச்சியாக முன்னுக்கு முரணாக பொய்யான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. மோடிஜியின் இந்த இவ்வளோ கோபத்துக்கு, அவ்வளவு எளிதில் ஒரு உலகத் தலைவரை கோபப்பட்டு பேசாத மனிதர் ஏன் இவ்வளோ கோபப்பட்டு பேசினார்? 37 நிமிஷம் டெலிஃபோனில் திட்டுவதற்கு என்ன காரணம்னா, இது 10ஓடு 11ஆக போக வேண்டிய பிரச்சனை. நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் முடிஞ்சோடனேயே ட்ரம்ப் வழக்கம் போல பெருமை பேசுவது போல, நான் தான் அந்த போரை நிப்பாட்டினேன், நான் கூப்பிட்டு பேசினேன். ஒருவேளை அவங்க பாகிஸ்தானை கூப்பிட்டு பேசியிருக்கலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம், நான் தான் பேசினேன். இது ஒரு மனநோயாளி அல்லது ஒரு பைத்தியக்காரர் மனிதர் பேசுவதைப் போல நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்க வேண்டும். அது அப்படிதான் போயிருக்கும். 10ஓடு 11ஆக போயிருக்க வேண்டிய செய்தி இந்த ராகுல் காந்தி என்ற ஒரு ஒரு என்ன சொல்றதுனே தெரியல, அதை வெட்டித்தனமாக உட்கார்ந்து கொண்டு வேறு எந்த வித அரசை குறை சொல்ல எந்த விஷயமும் இல்லாதனால இந்த விஷயத்தை எடுத்து மிக பெரிது பண்ணி பேசி ராகுல் காந்தி பேசியவுடன் அதை தொடர்ச்சியாக ராகுல் காந்தியின் அடிவருடிகள், அந்தந்த மாநிலங்களில் இருக்கும் மன்னர் பரம்பரைகள், குடும்பம் குடும்பமாக ஆட்சி செய்பவர்கள் தொடர்ச்சியாக அவர்களும் அதை எடுத்து தொடர்ச்சியாக பேசும்போது இது மோடிஜிக்கும் மத்திய சர்க்காருக்கும் கடுமையான கோபத்தை கொடுத்தது. இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, ஒரு பைத்தியம் உலர்கிறது என்று போயிருக்க வேண்டிய விஷயம். அதுக்கு மோடிஜி கோபப்பட்டு கொடுத்த பதிலடி இவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு போயிருக்கு. இந்த விஷயத்தை மட்டும் ராகுல் காந்தி தன் கையில் எடுத்துக்கொண்டு இந்த போர் சமயத்தில் இதை போன்று பேசக்கூடாது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பேசியதான் இத்தனை பிரச்சனை காரணம். இன்னொன்று நாம் அதுக்கு அமைஞ்சது, ப்ளூம்பர்க் செய்திப்படி இந்த ஜூன் 17 டெலிஃபோனில் திட்டுவதற்கு முன்பாக ஜூன் 14ஆம் தேதி அமெரிக்காவில் இராணுவ அணிவகுப்பு நடந்தது. அதுக்கு இந்த பன்றி பாகிஸ்தானிலிருந்து அந்த பயங்கரவாத கூட்ட தலைவன், பன்றிகளின் தலைவன், அந்த இராணுவ தளபதி முனீர், அவனை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருந்தாங்க. அதுக்கு கடுமையான கண்டனம் வந்த உடனே சிறப்பு விருந்தினர் கிடையாது சொல்லி முனீரும் ட்ரம்ப்பும் ஒரு டின்னர், இரவு விருந்து ஒட்டுக்காக சாப்பிட்டாங்க. அது மிகப்பெரிய ஆத்திரத்தை இந்தியாவிற்கு மோடிஜி கொடுத்தது. அது இன்னும் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க விஷயமாக மோடிஜியை அங்கே வரவழைத்து அந்த அற்ப பன்றி முனீருடன் பேசுவதற்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இந்த ட்ரம்ப் தேவையற்ற வேலை செய்யும்போது மோடிஜி அங்கிருந்து கோபித்து கொண்டு குரோசியா நாட்டுக்கு கிளம்பி போனார். அந்த அன்றைய நடந்த நிகழ்வு அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய தரப்புல ஒரு பாகிஸ்தானிலிருந்து ஒரு மக்கள் தலைவரை அழைத்திருந்தால் சரி, அல்லது ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஆட்சி செய்பவர்கள் ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை அழைத்து அங்கே விருந்து கொடுத்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அப்பதான் 2 நாடுகள் சண்டை முடிஞ்சிருக்கு. ஒரு நாட்டு தலைமை, ஒரு இராணுவ தளபதி அழைத்து விருந்து கொடுப்பது அவனின் கொம்பை சீவுவது போல அப்படிங்கிறாங்க. அவனுக்கு விருந்து கொடுத்தது பாகிஸ்தான் என்ற பயங்கரவாதிகளின் கொம்பை சீவி விடுவது, மேற்கொண்டு மீண்டும் சண்டையிட அவனை ஆயத்தப்படுத்துவது அப்படிங்கிறாங்க. அதனால தான் கடும் கோபம் அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த முனீர்னால தான் பகல்காம் தாக்குதலே நடந்துச்சு. அவன் தேவையில்லாமல் அமெரிக்கா சென்று அங்கே பேசும்போது காஷ்மீர் எங்களுடைய கழுத்து நரம்பு, அங்கு போராடும் பயங்கரவாதிகள் போராளிகள்னு சொன்னான். போராளிகளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்லாம் பேசின பிறகுதான் பகல்காம் தாக்குதல் அடிச்சு அதுக்கு பதிலடியாக நாம் போய் சண்டை போடும்போது போரே வந்துச்சு. இத்தனைக்கும் காரணம் அந்த பன்றி முனீர் தான். அவனை அழைத்து விருந்து கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதனால தான் இந்த ஜூன் 17 இந்த ராகுல் காந்தி இந்த முனீரை அழைச்சது. இந்த 2 தான் மோடிஜி கடுமையாக ட்ரம்ப்பை மிரட்டியதற்கான காரணம். அவர் என்ன பேசியிருக்காருன்னா, அந்த 37 நிமிஷத்துல இந்தியா ஒரு காலத்திலும் அன்றும் சரி என்றும் சரி 3ஆம் நாடுகளின் மத்தியஸ்தத்தை நாங்கள் விரும்பியதே இல்லை, கூப்பிட்டதே இல்லை, என்னைக்குமே நாங்கள் கூப்பிட மாட்டோம். பாகிஸ்தான் மீது நாங்கள் தொடர்ச்சியாக குண்டுகளை போட்டது நிமித்தம் அந்த சண்டை நிறுத்தத்துக்கு கடைசி நாள்லாம் கடுமையான குண்டு மழை போடப்பட்டுச்சு. குண்டுகளை போட்டதின் நிமித்தமாக, அவர்கள் வேண்டுகோள் விடுத்தது நிமித்தமாக, சண்டை நிறுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னதின் நிமித்தமாக நாங்கள் போரை நிறுத்தினமே ஒழிய
ஒரு மூன்றாம் நபர் சொன்னதற்காக நாங்கள் போரை நிறுத்தவில்லைன்னு சொல்லி அவரை எச்சரிக்கும் விதமாக பேசி தான் அந்த 37 நிமிஷம் அந்த தொலைபேசி உரையாடல் முடிஞ்சது. ட்ரம்ப்பால் பதிலே பேச முடியல, கேட்டுக்கொண்டு மட்டும் இருந்தார். மோடிஜி மிகுந்த சத்தம் போட்டான்னு சொல்லி இதுதான் இந்த ப்ளூம்பர்க்கில் எழுதப்பட்ட செய்தி. அதுதான் இன்னைக்கு உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. இது அப்படியே ட்ரம்ப் வெளியே சொன்னால் இது ட்ரம்ப்புக்கு அவமானம். 2 வித அவமானம். செய்யாத காரியத்தை நீ ஏன் செஞ்சேன்னு சொல்கிற. ரெண்டாவது, அவங்க எப்போவுமே மூன்றாம் நாடுகள் மத்தியஸ்தை இந்தியா விரும்பியதே இல்லை. உலகம் முழுவதும் தெரியும். நீ ஏன் செய்யாத காரியத்தை சொன்ன. அதுவும் இல்லாமல் உலக நாடுகளில் யாருமே செஞ்சதில்லை. ஒரு சண்டை முடிந்த 2 தேசத்திலிருந்து ஒரு தேசத்தின் இராணுவ தளபதியை அழைத்து விருந்து கொடுத்ததை உலகத்தில் எந்த நாடுமே செஞ்சதில்லை. நீ ஏன் அப்படி செய்தாய் அப்படின்னு கேட்பாங்கிறதுனால அதை மறைக்கும் விதமாக இவர் இந்த வரியை விதித்திருக்கிறான்னு சொல்லி இந்த ப்ளூம்பர்க்கில் எழுதியிருக்காங்க. அது தொடர்ச்சியாக அந்த செய்தி உலகம் முழுவதும் அலைகடலான பரவிட்டு இருக்கு. ஏன் போரை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கும் நேற்றும் இந்த பன்றி முனீர் 2ஆம் முறையாக அமெரிக்கா சென்றிருக்கிறான் சிறப்பு அழைப்பிதழ் ஏற்பாட்டில். அங்கே ஒரு இரவு விருந்து நடந்தது. அங்கே ஒரு தொழில் அதிபர் அட்னான் ஆசாத் அப்படிம்பாங்க, பாகிஸ்தானி. அவனும் ஒரு பன்றி. அவன் அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழிலதிபர். அவன் கொடுத்த விருதில் கலந்துக்கிட்டு தான் இந்த முனீர் பேசியிருக்கான். திரும்ப ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை 120 பேர்த்துக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி. அதுக்குள்ள உள்ள எல்லோருடைய செல்போன்கள் பிடுங்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன, வெளியே வச்சிருக்காங்க. அதே போல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் ஏதாவது கொண்டு தான் அதுவுமே பிடுங்கி அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 120 பேர் மத்தியில் அவன் பேசினது. இது எப்படி வெளியே கசிந்தது அப்படின்னா, இவன் பேசுகிறான் அப்படிங்கும்போது இவன் சர்ச்சைக்குரிய விதமாக பிரச்சனையை பேசுவான்னு சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் இராணுவ உளவு அதிகாரிகள் அந்த 120 பேர்த்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த 120 பேருக்குள்ள இஸ்ரேலிய இராணுவ உளவு அதிகாரிகள் சேர்ந்து இருந்தார்கள். அவர்கள் தான் இந்த வெளிச்சத்தை இப்போ அம்பலமாக்கியிருக்காங்க. இப்போ அந்த பேசிய வார்த்தைகள் அப்படியே வெளியே வந்துருச்சு. வருகின்ற நாட்களில் அந்த வீடியோ பதிவுகள் நிச்சயமாக வெளிவரும். என்ன செல்போனை பிடுங்கின பிறகு இல்லை எலக்ட்ரானிக் சாதனத்தை பிடுங்கின பிறகு எப்படி பதிவு செய்ய முடியும்னா, இஸ்ரேலிடம் 1000 வழி இருக்கு. நிச்சயமாக பதிவு பண்ணியிருப்பாங்க. வருகின்ற நாட்கள் அது வெளிவரும். இவன் அதில் என்ன பேசியிருக்கான் அந்த இரவு விருந்தில் அப்படின்னா, மீண்டும் ஒரு தேவையற்ற போர் வரும் என்பதற்கான அடையாள பேச்சை பேசியிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, எங்களிடம் அணுகுண்டுகள் இருக்கின்றன. அணுகுண்டுகள், பாகிஸ்தான் அணுகுண்டு நாடு. எங்கள் வாழ்வியலுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாங்கள் போகும்போது எங்களோடு பாதி உலகத்தையும் கீழே இழுத்து சென்று விடுவோம் அணுகுண்டு மூலமா. எப்பேர் பெற்ற பேச்சு. அந்த நமக்கும் பன்றிகளுக்கு தான் சண்டை. இவன் உலகத்தில் பாதி உலகத்தை எடுத்து பேசுறான். இவன் எந்த அளவுக்கு ஒரு சிந்தனையோடு இருப்பான். இந்த முனீர் ஒரு அடிப்படைவாத பயங்கரவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விட பல மடங்கு மேலானவன். இந்த அடிப்படை பயங்கரவாதத்தில் பாதி உலகத்தை எங்களோடு கீழே இழுத்து சென்று விடுவோம் அப்படின்ட்டு ஒன்று. இரண்டாவது சிந்து நதி நீரை, பாகிஸ்தான் வரும் சிந்து நதி நீரை நிப்பாட்டுவதற்கு இந்தியாவிற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அந்த சிந்து நதி நீர் இந்தியாவின் குடும்ப சொத்து அல்ல. 25 கோடி மக்கள் பாகிஸ்தானில் அவதிப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். அவர்கள் அணைக்கட்டை கட்டுவதை நான் விட்டு விடுவேன். அணைக்கட்டெல்லாம் கட்டி முடித்த பிறகு எங்களிடம் உள்ள 10 ஏவுகணை மூலமாக அந்த அணைக்கட்டை தகர்த்து விடுவேன். எங்களுக்கு ஏவுகணைக்கு பஞ்சமே இல்லை, நிச்சயமாக தகர்த்து விடுவேன். இது 2வது ஒரு ஆத்திரம் ஊட்டக்கூடிய பேச்சு. மேலும் இந்தியாவுடன் போரில் நாங்கள் இந்தியாவின் கிழக்கு பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். அங்கே தான் வளங்கள் நிறைந்திருக்கின்றன. அங்கு தாக்குதலை ஆரம்பித்து இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு நாங்கள் நகர்ந்து வருவோம். இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு. இன்னும் ஒப்பிட்டு பேசியிருக்கான். இந்தியா நீங்கள் பார்க்க ஒரு மெர்சிடிஸ் கார் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஃபெராரி கார்னு எடுத்துக்கலாம். அது பலன் வருது. ஆனால் நாங்கள் சரளைக்கல் ஏற்றிய லாரி. ஒருவேளை நாங்கள் 2 பேர்த்து மோதிட்டோம்னா, ஒரு மெர்சிடிஸ் காரும் ஃபெராரி காரோ இந்த சரளை கற்கள் நிறைந்த லாரியை மோதினா யாருக்கு சேதம் ஏற்படும் உங்களுக்கு புரியும்.
இந்தியாவிற்கு அப்படி சேதத்தை கொடுத்து விடுவோம். இதை போல தொடர்ச்சியாக போரை தூண்டும் விதமாக, வெறியை தூண்டும் விதமாக இந்த பன்றி முனீர் பேசியிருக்க அந்த கூட்டத்தில். நல்ல வேளையாக இஸ்ரேலிய நபர்கள் இருந்ததுனால இது உடனடியாக இந்த செய்திகள் வெளிவந்து அவர்களின் கொடூர முகம் வெளிப்பட்டிருக்கு. அந்த வீடியோ பதிவு நிச்சயமாக அவங்க இஸ்ரேல் எடுத்திருப்பாங்க. அந்த அரசு அனுமதி பெற்று நிச்சயமாக வெளியிடுவாங்க. இது இஸ்ரேல் பண்ணிய காரியம் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியிருக்கு. இது எப்படின்னா, ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிறானுங்க, உலகம் பூரா அமைதியை ஏற்படுத்துறேன்னு சொல்லிக்கிறானுங்க. ஆனால் ஒரு பயங்கரவாத தலைவனுக்கு சிறப்பு அழைப்பு கொடுத்து அவனுக்கு விருந்து கொடுத்து அந்த விருந்தில் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்தின் நம்பர் 1 ஜனநாயக நாடு, மக்கள் தொகை உள்ள நாட்டுக்கு எதிராக இவ்வளவு வன்மமாக பேச விட்டு அனுமதிப்பது அமெரிக்கா இந்த 2 நாட்டுகளின் போரை விரும்புகிறது. பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டைப்படுவதை நிஜமாக அவர்கள் விரும்புகிறார்கள். பாகிஸ்தானுக்கு கொம்பு சீவுகிறார்கள். ஆனால் வெளியே வேஷம் போட்டுக்கிட்டு நாங்கள் சண்டையை நிறுத்தினோம் சொல்றது ஒரு அருவருக்கத்தக்க கேவலமான பேச்சு. உளவு பிரிவு எவ்வளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே இஸ்ரேலிய உளவுகள் அங்கே இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் வெளியே உடனே வந்திருக்காது. இந்த ராகுல் காந்தியின் தேச விரோத பேச்சுக்கள் இதெல்லாம் நீதி அரசர்கள், நீதிமன்றங்கள் சூமோட்டாவாக இந்த வழக்கை எடுத்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவு தண்டிக்கணும். அந்த தொடர்ச்சியாக சண்டை நடக்கும் நேரங்களில் ராகுல் காந்தி எத்தனை நம்முடைய விமானங்கள் விழுந்தன கேட்டது அந்த பாகிஸ்தான் இராணுவத்தை புகழ்வது போல, அவர்களை தூக்கி பிடிப்பது போல ஆகும் செயல். ஒரு சண்டன் போட்டால் நிச்சயமாக சிறிய சேதம், நம்ம அவனுக்கு பெரிய சேதம் கொடுத்தாலும் ஒரு சிறிய சேதம் நமக்காகும். அந்த பெரிய சேதத்தை பற்றி பேசாமல் விமர்சிக்காமல் ஒரு மனநோயாளி போல எத்தனை விமானங்கள் விழுந்தது என்று கேட்டது அவர்களுக்கு சாதகமான அந்த இராணுவத்தை தூக்கி பிடித்த வார்த்தைகள். அதே போல ட்ரம்ப் மனநோயாளித்தனமாக பேசிய பேச்சை அது அப்படியே விட்டுருந்தா 10ஓடு 11 போய் இது எதுவுமே நடக்காம இந்த 50% வரி விதிப்பு நமக்கு வந்திருக்காது, அபராதங்கள் வந்திருக்காது, இந்த பெரிய கொம்பு சீவுதல் நடந்திருக்காது, மீண்டும் ஒரு முறை போருக்கு செல்லும் சூழல் இருந்திருக்காது. அதையெல்லாம் எடுத்து இந்த ட்ரம்ப் பேசிய பேச்சை இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் பேசியதும் ஒரு தேச விரோத செயல். என்னதான் இருந்தாலும் போர் தவிர்க்க வேண்டிய ஒன்று. நான் போரெல்லாம் விரும்புறதில்லை, அது வரும், தவிர்க்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு காரணம், முழு காரணமாக அமைந்தது இந்த பொறுப்பற்ற ராகுல் காந்தியின் பேச்சு தான். இப்போ நீதிமன்றங்கள் சொன்னது மிகச்சரியா இருக்கு. ஒரு உண்மையான இந்தியராக இருந்திருந்தால் ராகுல் காந்தி இப்படி பேசியிருக்கவே மாட்டார். சண்டை நடக்கும் சூழல எனக்கும் தெரியும், இந்திய தரப்புல என்ன ஒரு சிறிய சேதம் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கும் புரியும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. நாம் எவ்வளோ அடித்தோம், நம்ம எதிரியை எந்த அளவுக்கு துவசம் பண்ணணும்னு பேசணுமே ஒழிய இதை பேசியிருக்க கூடாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் இஸ்ரேல் தொடர்ச்சியாக சண்டை போடுறாங்க, தொடர்ச்சியாக நம்ம பார்த்தது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து. என்னைக்காச்சும் ஒரு நாள் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் நமது போர் விமானங்கள் எவ்வளோ விழுந்ததுன்னு பேசியிருப்பாரா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அவங்க போய் எங்கெங்கேயோ விமானம் மூலம் அடிக்கிறாங்க. ஈரானை போய் தாக்குதல் நடத்தினாங்க, ஹவுதி மெண்டான் மீது தாக்குதல் நடத்தினாங்க, காசா மீது போர் விமானம் மூலம் தாக்குதல் நடத்துறாங்க, சிரியா மீது நடத்துறாங்க, தொடர்ச்சியாக அவர்கள் லெபனான் மீதும் நடத்துறாங்க. தொடர்ச்சியாக போர் விமானம் மூலமாக தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான் கூட மிகப்பெரிய சண்டையே போட்டாங்க போர் விமானம் மூலமாக. ஏதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் நமது போர் விமானம் எவ்வளோ விழுந்துச்சு, அங்கே போய் கீழே விழுந்துருச்சு, நம்ம எவ்வளோ சேதமாச்சு நமக்குன்னு சொல்லி ஒரே ஒரு பேச்சு, ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படி வச்சு நீங்கள் பார்த்துக்கிங்களா? நிச்சயமாக பேச மாட்டாங்க. இதுதான் தேசத்தை நேசிக்கும் செயல். இன்னைக்கு இவ்வளோ பெரிய விபரீதத்தை நோக்கி தேசத்தை தள்ளியதற்கு முக்கிய காரணம் ராகுல் காந்தி தான். நிச்சயமாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர் ராகுல் காந்தி. எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. நீதியரசர்கள் இதை வழக்கு பதிவு பண்ணும். 2-3 நமக்கு தெரியும். இந்த போர் தவிர்க்க இயலாத போர் நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அணை கட்டுவது நிஜம், நம்ம கட்டிட்டு தான் இருக்கோம். அணை கட்டினால் 10 ஏவுகணை மூலமாக தகர்ப்பேன், அணை கட்டி முடிச்ச பிறகு. அதுலேயுமே அவனுக்கு ஒரு திமிர், அணைகள்லாம் கட்டி முடிச்ச பிறகு தகர்ப்பேன் என்று சொல்லுவது. இதை போல அணுகுண்டுகள் மூலம் பாதி அழிப்பேன் என்று சொல்வதெல்லாம்
இவன் போரை விரும்புகிறான், நமக்கு அது தவிர்க்க இயலாது என்று புரியுது. அதனால் இந்த நேரம் ஆயுதங்களை சேர்க்க வேண்டிய நேரம். போர் விமானங்கள், தேவைப்பட்ட குண்டுகள் மற்றும் என்னென்ன ஆயுதங்கள் தேவையோ, பிரம்மோஸ் ஏவனைகள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்க வேண்டிய நேரம். குறிப்பாக நமது அணுகுண்டுகளையும் பரிசோதித்து தயார் நிலையில் வைக்க வேண்டியது அவசியம். அதே போல் சீனா கூட இந்த போரில் அவர்கள் நடுநிலைமையாக இருக்கும்படி செய்ய வேண்டியது நம்ம தேச கடமை. ஏன்னா கண்டிப்பாக வரப்போரில் பாகிஸ்தானுக்கு சீனா அந்த அளவுக்கு உதவி, போன போரில் உதவி செஞ்ச மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த தேவையற்ற பேச்சு, வம்படியாக இவன் பேசுவது, அதுவும் பாதி உலகத்தை நான் கீழே செல்வதெல்லாம் சீனா நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ சீனா நம்ம கூட நெருங்கி வந்துட்டுருக்காங்க. தேச மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், போர் தேவையற்ற ஒன்று, விரும்பத்தகாத, அது தேவையில்லாத செயல் தான். ஆனால் நிர்பந்தம் என்று வரும்போது போர் தவிர்க்க இயலாது. ஆனால் இந்த தடவை போர் என்று ஒன்று வந்தால் நிச்சயமாக இந்த ஒரு குறுகிய காலத்திலாம் சண்டையை நிறுத்தாமல் மிக கடுமையான சேதத்தை, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பின்னால் எப்படி காசா இஸ்ரேல் பண்ணி காமிச்சாங்களோ, லெபனானை ஈரானில் எப்படி பண்ணுறாங்களோ, அதை விட அதிகமாக சொல்லப்போனால் தரைப்படையை உள்ள அனுப்பி கடுமையான சேதத்தை, எழுந்திருக்க முடியாத சேதத்தை இந்த பன்றிகள் வாழும் பாகிஸ்தான், மொத்த டெரர் பாப்புலேஷன், பயங்கரவாதிகள் கூட்டம், அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய நீண்ட கால கனவு, அதாவது அவன் முகத்தில் ஒரு பெரிய கோடு போட்டுடணும். அவன் என்னைக்கு போய் கண்ணாடியை போய் பார்த்தாலும் அந்த கோடு, முகத்தில் இருக்கும் கோடு அவனுக்கு கண்ணாடியில் தெரியும். அவர்களுடைய கராச்சி தலைநகரத்திற்கு நமது தரைப்படை சென்று அந்த தமுக்கத்தில் இருக்கும் அந்த பன்றிகளின் கொடியை கீழே இறக்கி நமது புனிதமான மூவர்ண கொடியை நமது மோடிஜி, நமது இராணுவ வீரர்கள் ஏற்றி உலகத்துக்கு காட்டணும். நன்றிகள்.